ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துட்டு நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வணங்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து ஒன்றே மட்டும் தான் பெருசாக இருந்துச்சு, ஒன்றே மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மட்டன் வந்து தனியாக உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி மட்டனோட சேர்த்து தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். நம்ம க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுவே சூப்பராக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் தான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாதம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா உதிரியாக வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது வந்து பழைய அரிசிங்கிறதுனால தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 2.25 தண்ணி ஊற்றிருந்தேன். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு குலையவே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மட்டன் கிரேவி. ரசம் வச்சாச்சு, அப்புறம் ஒயிட் ரைஸ் எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மாலதி குட் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்